ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து முட்டை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட முடியும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்லேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய புது ரெசிபிஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபிஸை இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நான் உங்களோட ஸ்டோரிஸில் டேக் பண்ணலாம். வாங்க இந்த முட்டையை வச்சு ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு காமிச்சிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அடுத்து இதில் மண் சட்டி ஸ்கிலெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் முட்டை வேக போடுறதுக்கு எந்த பாத்திரத்தை வேணால் எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் முட்டையை வந்து வேக போட்டுடலாம். ஒரு 6 முட்டையை வந்து இதில் நான் வந்து வேக போட போகிறேன். ஸோ என்னோடய முட்டை ஸ்டாண்ட்லேருந்து ஒரு முட்டையாக எடுத்து இதில் வந்து வேக போட்டுக்கிறேன். இப்போ முட்டை வேகிறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டையில் இருக்க தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேரட் துருவுறது ஸ்க்ரைப்பர் இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி முட்டையை வந்து துருவி எடுத்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி துருவதுனால நல்லா வந்து இப்படி துருவி உங்களுக்கு கிடச்சிரும். அந்த மஞ்சக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது கையிலேயே வந்து இந்த மாதிரி துருவாமல் பிச்சு போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி துருவி எடுக்கும்போது இந்த மாதிரி பூவாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் கையில் பிச்சு போட்டிங்கன்னா ஒரு சில பீசஸ் வந்து பெருசாகவும் ஒரு சில பீசஸ் வந்து சின்னதாகவும் இருக்கும். ஈவனாக வந்து ஸ்ப்ரெட்டு கிடைக்காது. இப்போ 6 முட்டையுமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து ஓமம் 1/2 டீஸ்பூன். இதை வந்து கையில் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கையிலேயே வந்து தேய்ச்சி அதுக்கப்புறம் இது மேலே தூவி விடுங்க. நல்ல மணமாக இருக்கும். ஓமம் நம்மளுக்கு நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். முட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வாய்வு, அதுக்காக தான் நான் ஓமம் சேர்த்துருக்கேன் இதில். அடுத்து இதில் கொத்தமல்லி தழை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான சுவைக்கேற்ப உப்பு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் வந்து கேரட் கொஞ்சமாக பீட்ரூட் கூட சேர்க்கணுன்னா கூட துருவி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா கையிலேயே பிடிச்சு பிசைஞ்சு பாருங்கள். ஏன்னா வெங்காயம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தா லைட்டாக பிடிச்சாலுமே அது உதிரியாக இருக்குது. அதனால் 2 கையளவுக்கு தண்ணியை வந்து நான் தெளித்து விட்டு இதில் நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 கை தண்ணியை வந்து தெளித்து விட்டுருக்கேன். இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ கரெக்டாக இருக்கான்னு தண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் திரும்ப 2வது கை வந்து தண்ணி வந்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். போதும், கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ரொம்ப மாவு மாதிரி பஜ்ஜி மாதிரி நம்ம வந்து இதை ஈரம் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சொன்னாப்பில் சேர்த்து அமுக்குனீங்க அப்படின்னா ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இது வந்து நம்ம பஜ்ஜி மாவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் ஒரு மாவு பதத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ தண்ணி வந்து போதுமான அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து நான் வந்து ஒரு சாப்பிங் போர்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லாட்டினா வந்து மைதா மாவு எந்த மாவு உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து கடலை மாவையே வந்து அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு இடியாப்ப குழா எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மாவை இப்படி ரவுண்ட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு மேலே இருக்க மூடியை வச்சு இப்படி தட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கட்லெட் ஷேப்பில் நம்மளுக்கு எக் கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுடைய மாவு எக் கட்லெட்க்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டான ஹைட் எல்லாமே வந்திருக்கு. இப்போது என்னுடைய தோசை கரண்டியை வச்சு இதை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கிறேன் ஓரமாக. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய இடியாப்ப கொல்லாக்குள்ளே போட்டு தட்டி ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கையில் தட்டி வடை மாதிரி எடுக்கிறத விட இந்த மாதிரி இடியாப்ப குழாயில் வச்சு செய்யும்போது நம்மளோட ஒர்க் பிளேஸும் நீட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்ஸும் வந்து கிடைக்கும்.
இப்போ அடுத்து நான் இங்கே ஒரு ஃபிஷ் ஃப்ரை தவா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை தவாவில் நம்ம இது பண்ணும்போது டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். இதை வந்து நம்ம ஹெல்த்தியாகவே நம்மளால் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் கட்லெட்டை இதில் போட்டுடலாம். பொதுவாக கட்லெட் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முட்டை இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது முட்டை வெள்ளைக்கரு இருக்கிறதுனால இது கொஞ்சம் நம்ம குக் பண்ணும்போது வெடிக்கும். அதனால இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டப் டப்புன்னு தெரிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா 2 பக்கமே சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுடைய முட்டை கட்லெட். இப்போ இதை பிளேட்டிங்க்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான முட்டை கட்லெட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்கு வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நான் எவ்ரி இயர் ரம்ஜானில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் லெஸ் ஆயிலில் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வரும்போது இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது இல்லை உங்களுக்கே அதை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், ஆனால் வீட்டில் நிறைய பொருட்கள் இல்லை அப்படின்னா ஒரு முட்டையை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். கட்லெட்னாலே பொதுவாக உருளைக்கிழங்கு அந்த மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்களை வச்சு நான் டிஃப்ரெண்டான கட்லெட் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் நம்மளுடைய பீட்ரூட் அண்ட் தட்டாம்பயிறு கட்லெட் போட்டிருக்கேன். அதையோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். நீங்கள் சேனலுக்குள்ளே போனதும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபிஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் என் கூட ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.